என் பாப்பாங்களை வச்சு பாட்டு பாடினது ஓகே இல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல, எதை வச்சு அதை சொன்னீங்க? நீங்க பாடினதை வச்சு சொன்னீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க? திரும்ப திரும்ப பேசுறீங்க. திரும்ப திரும்ப பேசுறீங்க. நீங்க என்ன அப்படி குற்றச்சாட்டு சொன்னதுக்கு நீங்க சாரி கேளுங்க, என்கிட்ட முடியாது, கேட்கணும். முடியாது. சொல்றாங்க சாரி பூரி கக்கூஸ்காரி. இன்னொருத்தவங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்ல அம்மா, நான் ஒரு கேவலமான அம்மா. இன்னொரு அம்மாவை அப்படி ஹர்ட் பண்ணுவேனா? எனக்கு தெரியாது. ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். நாசமா போறானே பிரேக் இப்படியாடா போறது? ஓம் பிரேக் நான் வாய்ஸ்க்கு அமுக்குறியா நீ? எக்ஸ்ட்ரா பலூன்லாம் சொல்ல கிடையாது. போய் பாருங்க. பால் கடுக்குதானே? காலு ஐயோ காலு 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 கால உடைச்சு விட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசாதடா. ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குற அசிங்கப்படுத்திட்டீங்களா? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா. என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? யா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஹலோ ஜலி டெக்கிஸ் மக்களே, இந்த சாண்ட்ரா பீஸுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. பிரஜன் போனதுலேருந்து அவரோட சட்டையை துவைக்காம கொள்ளாம கையிலேயே சுத்திட்டு இருந்துட்டு, அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த மேட்டரை வச்சு சாரி கேட்க சொன்னா சாரி கேட்க முடியாம ஏட்டி புட்டி நீ அப்படி பண்ணா நான் அப்படிதான் பண்ணுவேன், கேட்க முடியாது, என்ன செய்வேன், அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கனிக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கும்? பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஆனா கனி நினைச்சிருப்பாங்க எதுக்கு அந்த பொதுக்குழு கூட்டணும் எப்படின்னு நம்ம கேட்டோன்னே அவங்க வந்து மனை உருகி சாரி கேட்டுருவாங்க அப்பெல்லாம் நினைச்சிருப்பாங்க. எந்த மாதிரி தெரியுமா? ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ஆனா கனி வந்து என்னதான் பேசினாலும் சாண்ட்ரா பீஸும் மயங்கவே மாட்டுக்கு, நான் கேட்கவே முடியாது, நான் பண்ண தப்பு இல்லைன்னு மாதிரியே நிக்குது. ஆனா இதெல்லாம் வந்து விஜய் சேவ் சார் நீங்க தான் கேட்கணும். எப்படி கேட்கீங்கன்னு இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிட போகுது. ஏய் இன்னைக்கு முருகேசன் ஒரு கலக்கு கலக்கலாம் போடுறா. ஆனா ஒண்ணு என்ன அப்பப்ப நீ எடுத்து கொடுக்கணும். நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம இந்த சாண்ட்ரா பீஸ் மன்னிப்பு கேட்டுச்சா கேட்கலையான்னு வரிசையா ஒன் பை ஒன்னா பாத்துருவோமா? இதுக்கப்புறம் இதே மாதிரி பிரச்சனை போயிருந்துச்சு. சாரி கேட்க முடியுமா முடியாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தீவா வந்து சமைக்கிறதுக்கு எதையோ பொண்ணு எடுக்க போனாங்க. போகும்போது அந்த பாத்திரமும் சுட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம பின்னாடி இருந்து ஆதிரியை பயன்படுத்திட்டாப்புலக்கு அம்மே அப்படின்னு கத்திட்டா. கத்துனோடனே இங்க எல்லாரும் பயந்து லூஸ் மாதிரி பண்ணாத அப்படின்னு வினோத் எவ்ஜே எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கமருதீனும் கத்திட்டான். இதை பார்த்த திவ்யாவுக்கு வந்து செம்ம காண்டாயிட்டு அப்படியே நேரா வந்தா பாருங்களேன். வந்துட்டு யாரா சொன்னது, எவன்டா சொன்னது, இது என்னோட பழக்க வழக்கம், நான் அப்படி கத்துனதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவன் வந்து பயமுடுத்திட்டா நான் தெரியாம கத்திட்டேன் அதுக்கு என்ன அப்படின்னு கமருதீன் சொன்னதுக்கு கமருதீன் ஆமா அப்படிதான் கேட்பேன், நீ அப்படி கத்திட்டே இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொருத்த எவன்டா கத்துனது அப்படின்னு கேட்டாலும் இந்த எஃப்ஜே பீஸும் வினோத் பீஸும் அப்படியே அமைதியே நிக்குது. தயவு பண்ணி சொல்லுங்க இல்லன்னா தலை வெடிச்சிரும். இதுக்கப்புறமும் திவ்யா விடாம கத்து கத்த ஆரம்பிச்சிட்டா. அப்பெல்லாம் வந்து வினோத் என்ன தெரியுமா நினைச்சிருப்பான், ரொம்ப கோவமா இருக்கே நீ, ஒரு கிளாஸ் டீ வேணா எடுத்து வந்து கொடுக்கட்டுமா காலங்கத்துல விழுந்துச்சு. அப்போ வந்து சாண்ட்ரா கிட்ட போயிட்டு இந்த பார்வதி இந்த கமுதிரை நம்பலாம் நம்ப கூடாதா, அவன் பண்றதெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த சாண்ட்ரா பீஸ்ட பண்றதே தப்பு, இதை நம்மகிட்ட ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இங்க கேமரா மட்டும் பேசுது. இதெல்லாம் பார்க்கும்போது கமருதீன் மட்டும் இதை பார்த்தானா சின்ன கப்பல் பத்தியா அந்த கப்பல உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணல. இந்த பார்வதிக்கு என்னதான் தெரியல. இதை பார்த்த சாண்ட்ரா வந்து என்ன தெரியுமா நினைச்சிருப்பா, நீ பண்ணது டபுள் கேம் தான், ஃபர்ஸ்ட் லவ் நீ தான் ஆரம்பிச்ச, அதை இப்படியே வந்து திருப்பி கமருதீன் மேல திருப்புற பத்தியா. இதுக்கப்புறம் வந்து பவர் வந்து அப்படியே நேராக போய் கமருதீன்கிட்ட, ஏன்டா நான் வந்து இந்த ப்ரிவிலேஜ் யூஸ் பண்ண போகிறேன், நம்ம தானே ஜெயிச்சோம், நான் வந்து என் அம்மா ஒரு 24 hours இருக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அப்படின்னா தான் நம்ம மேட்டர்லாம் சொல்லி புரிய வைக்கலாம்ல, எங்கள் அம்மாவுக்கு 75 வயசு ஆகுதுல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த கமருதீன் வந்து லவ் பண்ணிட்டல, என் கதையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. ஆனா பார்வதியோட அம்மா மட்டும் கண்டிப்பா வந்தாங்கன்னா வச்சுங்களேன் சிறப்பான சம்பவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம 3rd சீசன்ல லாஸ்லியாவோட அப்பா, 4th சீசன்ல சிவானியோட அம்மா, இதெல்லாம் வந்து கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது. ஸோ இவங்க அம்மா வந்து என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்ல.
என்ன இப்படி பார்க்க வேணாம் சொல்லுங்க பாட்டி. இதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த 4 பேர் ஜெயிச்சிங்கல்ல, இந்த 4 பேர்ல இருந்து யாரோட அம்மா அப்பா வந்து 24 hours இருக்கணும் அதை சூஸ் பண்ணி சொல்லுங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த 4 பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. இதை பார்த்து அமித் வந்து நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், இது பழைய ஐடியா தான், பட் இருந்தாலும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குச்சி இருக்குல்ல, அதாவது விளக்கமாறு, அதுல இருந்து ஒரு 4 குச்சியை புடைப்போம். அதுல இருக்கிற ஒரு குச்சி மட்டும் சின்னதா இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு எல்லாம் பார்க்காம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது யார் அந்த சின்ன குச்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த லக்காரவங்க, அவங்களோட அம்மா அப்பா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்காரு. டேய் என்னடா இது, உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லையடா, கை கூட. இதுக்கப்புறம் அந்த மாதிரி டாஸ்க் நடத்தினாங்க. அதுல வந்து ஆதிரேயோட குச்சி தான் சின்னதா இருக்கு. ஸோ ஆதிரேயோட அம்மா அப்பா தான் வராங்க. ஆனா ஆதிரே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏமா நீ அழுகுற அப்படின்னு கேட்டு எங்க அப்பா அம்மா வந்து நானா அப்படி அழுகுறேன்னு நம்ப மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா அம்மாவுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து நான் வந்து கிளியர் பண்ணணும், அதுக்காண்டி தான் நான் இந்த குச்சியை எடுத்தேன் அப்படி இப்படின்னு இந்த பேசுது. சரி மேடம், நீங்களே வந்து நம்ப மாட்டான்னு சொல்றீங்க, அப்புறம் உங்க அம்மா அப்பா 24 மணி நேரம் நிற்கணும்? என்ன ஒரு மாதிரியா சந்தேகமா பாக்குற? சரி மேடம், நீங்க வரும்போது உங்க 7th சீசன்ல உங்க தங்கச்சி இருந்தாங்கல்ல, தங்கச்சியா அக்காவோ, பூர்ணிமா, அவங்களையும் கூட்டுவாங்க. அண்ணன் தான் வரணும்னு கூட அவசியம் இல்ல, அது உங்க அக்காவை கூட இருக்கலாம். ஆனா அந்த ஆதிர பீஸ் பாத்தீங்களா, எனக்கு பாசமே இல்ல, வீட்டுல நான் கண்டுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க வந்து அழுது அப்படின்னு சிம்பத்தியா கிரியேட் பண்ணுதாமா. நல்ல மூளை இருக்க வரைக்கும் உன்னை எவனும் அசைக்க முடியாதுடா. தைரியமாறா தைரியமாறா தைரியமாறா. இதுக்கப்புறம் வந்து கனி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. என்ன இவங்க பண்ண தப்புக்காண்டி இவங்க வந்து கூட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நான் தப்பே பண்ணல, நான் கூட்டு வரணும்னு நினைக்கிறது என்ன தப்பு, அதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. என்ன லாஜிக் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து இந்த ஓட்டிங் பேசிக்கல போய் தான் நானே ஓட்டு போட மாட்டேன்னு பாருக்கே தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கமருதீனுக்கு காதல் இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா இங்க வந்துச்சுன்னா அவங்க அம்மா ஓட்டு இன்னும் கிளீனிங் லிப்சி இந்த பார்வோட காதலை அப்படி பிரிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ அதனாலே பயந்து கமருதீன் வந்து வேண்டாம்னு சொல்றான். ஆனா காதல் வந்து இருக்கு நிறையவே. ஆனா லவ் கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில அப்படியே வந்து விக்ரம் வந்து பாரோட அம்மாவை நான் பார்க்கணும், என்ன வளர்த்துருக்காங்க அவங்க பொண்ணை அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த கனி வந்து என்னடா அப்படி சொல்றாங்க, இல்ல அது ஒரு மீம், அது ஒரு காமெடிக்கு பேசினேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா மற்றவங்களுக்குலாம் வந்து விக்ரம் பேசும்போது அது தப்பா தெரியுதான். ஆனா பட் இவங்கள மட்டும் வார்த்தையை விடும்போது. இதுக்கப்புறம் வந்து பெஸ்ட் ஒஸ்ட் அப்படி சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுல வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல 2 பேரும் சூஸ் பண்ண சொன்னாங்க. அதுல வந்து சூஸ் ஆனது யாரு தெரியுமா, கனி அண்ட் கமருதீனா. போற போக பார்த்தா கமருதீன் வந்து டைட்டில் ஆயிடுவார் போலக்கு. அந்த மாதிரி இவரோட கிராஃப் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. கேட்க நல்லா தான்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ண சொன்னாங்க. அதுல வந்து சாண்ட்ரா பீஸை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணாங்க. சரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி. அது மட்டும் இல்லாம அவங்க ஒண்ணுமே பண்ணல சரியா. ஆனா 2வது ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல வினோத்தை சூஸ் பண்றாங்க. ஏமா உள்ள அரோரா, ஆதிரை, அப்புறம் சுபிக்ஷா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க? வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட், முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல அரோரா வந்து எஃப்ஜே சொல்லியிருப்பாங்க போலக்கு. அதை வந்து நமக்கு காட்டல. பட் அது தெரிஞ்சு எஃப்ஜே வந்து நீ எப்படி சொல்லலாம், நீ என்ன பண்ணி கிழிச்ச அப்படின்னு அந்த பீஸை சண்டை போடும்போது அரோராவும் திரும்பி டிஃபெண்ட் பண்றா. ஆனாலும் எஃப்ஜே வந்து நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? இதுக்கப்புறமும் எஃப்ஜே பேச அரோரா பீஸ் என்னென்னலாம் பேசுது. ஆனா எஃப்ஜே பீஸும் சம்பந்தமே இல்லாம அவளை டார்கெட் பண்ணி அடிக்கணுமேன்னு பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் நேரம் சொல்ல மாட்டானா, சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ. இதுக்கப்புறம் வந்து பாருவும் திவ்யாவும் அடிச்சுக்கிட்டாங்க. அது என்ன அடிச்சுக்கிட்டாங்கன்னா, நீங்க 2 பேரும் பேசுறதே கேட்க மாட்டீங்க. அதாவது 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. நான் பேசும்போது நீ கேட்க மாட்டேங்க, நீ பேசும்போது நான் கேட்க மாட்டேங்க, இப்படின்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த பாரு வந்து இவகிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, ஜெயிக்க முடியாது, நம்ம அப்படியே நம்மளோட பதில மட்டும் வச்சுட்டு அப்படியே கிளம்பிடும் சொல்லிட்டு அவளோட பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு அப்படியே நடந்து ஓடி போயிட்டா. கமருதீன் கேத்த பீஸ் தான் அந்த பாரு. திருடிங்கல்ல செம்ம காம்பினேஷன் மச்சி, திருட்டுக்கல அப்படியே வடியுது பாரு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சூஸ் ஆன 2 பேரும் உள்ள போனாங்க. உள்ள போன உடனே இந்த பீஸ் கொட்டாய் விட்டுட்டு நம்ம இப்ப தூங்கலாமா, ஏன் இங்க தூங்க கூடாதா இப்போ அப்படின்னு இந்த பீஸ் கேக்குதான். ஆனா இந்த பீஸ் தான் அடிக்கடி ஜெயிலுக்குள்ளே இருக்கு. ஆனா இந்த பீஸ் நம்மகிட்ட கேக்குதான் 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. இதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்க் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து இந்த டான்ஸ் மாரத்தான்ல ஜெயிச்சாங்கல்ல அந்த 4 பேரும், அது மட்டும் இல்லாம பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சூஸ் ஆன அந்த 2 பேரும் போட்டி போடலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வினோத் இதுல போட்டி போட வேண்டியது. ஏன்னா அவர் போன வாரம் கேப்பட் என்ன பிரச்சனைனா அவர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் ஆனதுனால அவர் வந்து இந்த ஆட்டத்துல இருந்து கழிச்சு விட்டாங்க. இவனை தவிர மிச்செல்லாம் வண்டியில இரு. இதுக்கப்புறம் வந்து ஓவராலும் அவங்களோட டிஃபெண்டரை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது யாருன்னா கமருதீனுக்கு வந்து சபரி, பாருக்கு வந்து அமித், கனிக்கு வந்து விக்ரம், அது மட்டும் இல்லாம ஆதிரைக்கு வந்து எஃப்ஜே சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள போய் கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே அமித் வந்து பார்வை வந்து தலையில தூக்கிட்டு, அதாவது தோல்ல தூக்கிட்டு மேல தூக்கிட்டா எப்படி உடைப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி தூக்குறாரு. தூக்குனோடனே அந்த கொடை சாஞ்ச மாதிரி அப்படியே சாய ஆரம்பிச்சுட்டு, சாஞ்ச உடனே எல்லாரும் போட்டு இதான் சான்ஸ்ன்னு அவங்களோட பலூன் மிதிச்சு படைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து விக்ரம் என்ன நினைச்சாலும் தெரியல, ஆதிரை வந்து எஃப்ஜே தூக்கிட்டு வச்சிருந்தான். இதை பார்த்த விக்ரம் வந்து காலை பிடிச்சி ஒரு தூக்குனா பாருங்க, ஆதிரை வந்து அப்படியே சரிஞ்சுட்டா. நல்ல வேலை கையை வச்சுட்டா, இல்லைன்னு வச்சுங்கன்னா மூக்கு பஞ்சர் ஆயிருக்கும்.
இதுக்கப்புறம் வந்து விக்ரம்க்கு வந்து இது தப்புனே தெரியல. ஆனா அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் தான் தப்புனே தெரிஞ்சு. ஆனா இது உண்மையான நம்மளுக்கே தெரிய வேண்டாமா? மக்கள் எவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தாங்க, இன்னமும் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு விக்ரம் நினைக்கிறேன். என்ன பார்த்தா அப்படியே நம்புற மாதிரியா தெரியுது? ஏன் இவ்வளவு நாள் நம்புனீங்கல்ல? இதுக்கப்புறம் வந்து பாருவோட பலூன்லாம் போயிடுச்சுல. இதை பார்த்த பிக் பாஸ் வந்து பாரு அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையில வந்து பாருவை தூக்கிட்டு சுமந்த அமித்துக்கு கண்டிப்பா பாராட்ட கொடுத்தே ஆகணும்ப்பா. பாராட்டுங்கப்பா. என்ன செஞ்சுட்டேன்னு கேக்குறேன். நான் என் கடமையை தானே செஞ்சேன். அதுக்கு பாராட்டு விழா. இதுக்கப்புறம் வந்து அந்த மேட்ச்ல, அதாவது அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்ல கமருதீன் வின் ஆயிட்டாரு. பாபா வாங்க பாபா போட்டுங்க பாபா. என்ன பாபா நான் எவ்வளவு ஜாலியா இருக்கேன், நீங்க எப்ப பார்த்தா முன்னே. இதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்ஜேக்கும் இவங்களுக்கும் சரியான சண்டை. அந்த சண்டையில விக்ரம் வந்து என்னவோ சொல்றான், சாரிப்பா தெரியாம பட்டேன் அப்படி இப்படின்னு என்னதான் சாரி கேட்டாலும் அந்த எப்ஜே போய் விட மாட்டேனே, உன்னை பத்தி கிளிக்காம விட மாட்டேன்னு போட்டு நை 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 நினைச்சு வச்சு செய்யும் செஞ்சுட்டான். வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. போய் தொலை. எது போய் தொலையா? இதுக்கப்புறம் வந்து எப்ஜே வந்து வெளியே போய் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி வெளியே போய் போட்டு கொடுக்கான். அதை பார்த்த வினோத் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு ரொம்ப ஓவரா சீன் போடுறான். இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, வினோத் வந்து பிளான் போட்டு விக்ரமே அடிக்கணும்னு நினைச்சிட்டான்னு. ஐயோ பாவமே. அதுக்கப்புறம் வந்து விக்ரம்லாம் சாரி கேட்டுட்டான். அதுக்கப்புறம் உட்காந்து அந்த எபிசோட்ல என்னன்னா இருக்கு என்னன்னா தேடி பார்த்தா அந்த சண்டை தவிர வேற எதுவும் இல்லை. சுத்தி சுத்தி நானும் பாக்குறேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. நான் தான் இல்லன்னு தானே சொன்னேன், நீங்க தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. சரி ஓகே, நேரத்துல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் பண்ணது கரெக்டா தப்பா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நான் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு பண்ணிட்டேன்னா அடுத்த ரிவ்யூல உங்களுக்கு வந்து சாதகமா பேசிடுறேனே, நான் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. சரி ஓகே, நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பை.